Good evening, ladies and gentlemen, dignitaries, invited guests, respected teachers, and my dear friends. It gives me great delight to welcome you all to the 38th annual day celebration of our school. Dear, what a sparkling and a glorious evening this is. It's overflowing with such joyless energy. First of all, our school president, also known as Tamil Pulavar, Mr. N. Anandarajan, MA, B.Ed. Avargal, will introduce the chief guest through his graceful words. பெரியோர்களே, பெற்றோர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, நாங்கள் சட்டமன்ற உறுப்பினரை இங்கே தலைமை தாங்க அழைத்ததுக்கு காரணம், ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக போய் விலையில்லாத சைக்கிள் நிறைய கொடுத்துட்டு வராது. நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்றதுக்கு என்ன வழின்னு பார்த்தோம், ஆண்டு விழா கொண்டாட குறை. அதனால தான் எம்எல்ஏ நம்ம சட்டமன்ற உறுப்பினரை கூப்பிடக்கூடிய ஒரு மிக மகிழ்ச்சியோடு அழைத்தோம். அவர்களும் வருவதாக ஒப்புக்கொண்டார்கள். சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்தளவில் நான் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. ஏனென்றால் இப்போ பார்த்தா ரோடாக திரிகிறார், பார்த்துக்கிருப்பீங்க. பாலமாக உட்காந்துக்கிட்டு இருக்கார். எல்லா இடம் எங்கே பார்த்தாலும் அவருடைய எம்எல்ஏ அவருடைய அலுவலக வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிற முடியும். ஏற்கனவே அவருடைய குடும்பம் பெரிய ஒரு மிகப்பெரிய நிலைச்சு வந்தார். ஆலங்குளம் சிமெண்ட் ஆலைக்கு ஒரு 70 ஏக்கர் நிலம் அவர்களால் வழங்கப்பட்டுள்ளது என்றால் பார்த்து கொள்ளுங்கள். அதே போது திருமதி லதா அவர்களை பார்த்தால் அவங்க நம்ம ஊரிலே, நமது சாத்தூரிலே மிக பிரபலமான வழக்கறிஞராக இருந்த உயர்திரு சுப்பையா அவருடைய குமாரத்தியார். அவருடைய சித்தப்பா இந்த நம்முடைய பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக 1967 தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வருகின்றவர்களைத்தான் நாங்கள் அழைத்தோம். வந்திருக்கிறார்கள். உங்கள் சார்பாக அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு அடுத்து வரவேற்பதை நிகழ்த்த வருகிறார்கள். To the future, for tomorrow belongs to those who prepare for it today. Now the person who has consumed himself to change society and light the darkness in the life of your children. The correspondent and the principal of Sri Venkateswara Matriculation School, Mrs. Chellathai MA B.Ed. Avargal, is requested to come on the stage and address the audience. அனைவருக்கும் மாலை வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற பாவேந்தன் பாரதிதாசனின் பாக்களையே தமிழ் அன்னைக்கு பூக்களாக தொடுத்து தமிழ் அன்னையை வழிபட்டு என்னுடைய வரவேற்புரையை தொடங்குகின்றேன். எங்களுடைய பள்ளியின் 38வது ஆண்டு விழாவிற்கு தலைமையேற்று தருமாறு திரு ரகுராமன் அவர்களை கேட்டுக்கொண்டதும் எந்த ஆட்சேபமும் இல்லாமல் உடனடியாக ஒப்புக்கொண்டார்கள். அவர்கள் மருத்துவ பணியையும் மக்கள் பணியையும் விட்டுவிட்டு இடைவிடாத அலைச்சல், இடைவிடாத சர்வீஸ், இது எல்லாவற்றையும் சில நேரம் வேண்டுகோளை ஏற்று இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி மாணவர்களுக்கு ஆசியுரை வழங்குவதற்கும் வந்திருக்கின்ற திரு ரகுராமன், சாத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக அவர்களுடைய துணைவியார் திருமதி லதா ரகுராமன் அவர்களும்
மருத்துவ பணியை ஆற்றிக்கொண்டு இருப்பவர்கள். அவர்களும் தங்களுடைய கடமையை ஒரு ஒதுக்கி வைத்துவிட்டு எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்முள் ஒருவராக இங்கு வந்து நமக்குள்ளே கலந்து மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கவும் ஆசியுரை வழங்கவும் வந்திருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகின்றேன். திருமதி லதா ரகுராமன் அவர்கள் என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட். அதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். என்னிடம் 80-81 நான் சேம்பர் பள்ளியில் பணியாற்றும் போது என்னிடம் பயின்றவர்கள். என்னிடம் பயின்ற மாணவி இன்னைக்கு மருத்துவத்துறையிலே ஒரு மருத்துவராகி நமது பள்ளிக்கு தலைமையேற்று பரிசுகள் வழங்க வந்திருப்பது எனக்கு மிக மிக சந்தோஷம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு ஆசிரியருக்கு அதிலேதான் மகிழ்ச்சி. நான் அளவில்லாத மகிழ்ச்சி. அவர்களை நீண்ட நெடுநாளுக்கு பிறகு இன்று சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக இந்த பள்ளியின் ஆண்டு விழாவை கொண்டாடுவதற்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணதில் இருந்து தன்னுடைய எல்லா வேலைகளும் தன்னுடைய குடும்பத்தை மறந்து தன்னுடைய பிள்ளைகளை மறந்து பள்ளியே கதி. ஒரு பக்கம் 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுடைய கல்வி, மறுபக்கம் மற்ற மாணவர்களுடைய கல்வி நிலை, ஆசிரியர்களுக்கு வழிகாட்டுதல், இவ்வளவு பணியையும் மேற்கொண்டு இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைத்து வகையிலையும் எங்களுக்கு சிறந்த முறையிலே ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டு இருக்கின்ற வைஸ் பிரின்சிபால் திருமதி விஜயலட்சுமி அவர்களே, டெடிகேஷன் இது இந்த பள்ளிக்கு கிடைத்த பெரிய கிஃப்ட். ஒரு வெற்றி, ஒரு தொழில் சிறந்த முறையில் வெற்றி அடையணும் என்றால் அங்கே பணிபுரிகின்ற யாராவது இருந்தாலும் டெடிகேஷன் உணர்வோடு அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றினால்தான் அந்த தொழில் வெற்றி அடையும். இல்லை எவ்வளவுதான் போராடினாலும் அது வெற்றி அடையாது. அப்படிப்பட்ட ஒருவர் வைஸ் பிரின்சிபலாக அமைந்தது எங்களுடைய அதிர்ஷ்டம். அவர்களையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கின்றேன். அவர்கள் மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள், இங்கே பணிபுரிகின்ற ஆசிரியர்கள், அவர்கள் தங்கள் குடும்பத்தை மறந்து பிள்ளைகளை இந்த விழா சிறப்பாக நடப்பதற்காக மதுரைக்கு காலையில் 10 மணிக்கு பொருள் வாங்க சென்றவர்கள் தங்களுடைய குழந்தைகளை குடும்பத்தை மறந்து காலையில் 10 மணியிலிருந்து இரவு 2:30 மணி வரைக்கும் பள்ளிக்கு ஆண்டு விழாவிற்கு பொருள்கள் வாங்குவதற்காக தங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்திருக்கின்றார்கள். எல்லா ஆசிரியர்களும் ஒரு டெடிகேஷன் உணர்வோடு பணியாற்றுவதாலே தான் எங்கள் பள்ளி வெற்றி அடைகிறது, மாணவர்களுடைய கல்வி வெற்றி அடைகிறது. அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இவர்கள் எல்லாம் சரியாக இருந்து பெற்றோர்கள் ஒத்துழைப்பு இல்லை என்றால் இதை நடத்த முடியாது. ஊர் கூடிதான் தேர் இழுக்க வேண்டும். பெற்றோர்களுடைய ஆதரவும் எங்களுக்கு சிறந்த முறையிலே கிடைத்ததினால தான் இந்த விழாவை இவ்வளவு வெற்றிகரமாக எங்களால் நடத்த முடிகின்றது. அப்படிப்பட்ட பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்று நான் வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக ஆசிரியர்கள் அல்லாத பிற ஊழியர்கள், விழாவினை காண வந்த சிறுவர்கள், மற்றவர்கள், பெற்றோர்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருகை தந்ததற்கு நன்றி கூறி வருக வருக என வரவேற்று இறுதி வரை இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து அமைதி காத்து இந்த விழாவினை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பதற்கு
உங்களிடம் ஒரு வேண்டுகோளாக வைத்து என்னுடைய வரவேற்பு உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். Ma'am, that was indeed motivating and extremely informative. We are so honored and privileged to have two among us as team dignitaries whom he would like to appreciate now. Next, now I request, let's welcome Mr. Dr. A.R.R. Raghuraman MPPS, MLA of Sattur, and Mrs. Dr. S. Lada Raghuraman MPPS avargal to the dais to inaugurate these programs. Now I request our Honorable Chief Guest, Mr. Dr. A.R.R. Raghuraman MLA avargal receive the shawl and memorandum from our school president, Mr. N. Anandarajan sir avargal. Round of applause. My dear students. Yes, very good. No. Our Honorable Special Chief Guest, Mrs. Dr. S. Lada Raghuraman, receive the shawl and memorandum from our school correspondent and principal ma'am. Shawl. I would like to call upon our school vice principal, Mrs. B. Vijayalakshmi, MS B.Ed, to the stage to present the annual report. வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் பணிவான அன்பான வணக்கங்கள். எங்களுடைய எளிமையான அழைப்பை ஏற்று மிக அதிகமான பணி சுமைகள் இருந்தும் அவற்றை ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமது பள்ளியின் 38வது ஆண்டு விழாவிற்கு நேரத்தை ஒதுக்கி வருகை தந்து தலைமை ஏற்று நடத்தவும், நமது பள்ளி தேர்வுகளில் முதல் 3 இடங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கியும் சாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு டாக்டர் A.R.R. ரகுராமன் MPPS இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்து நம் பள்ளி மாணவ மாணவியர்களை பாராட்டி வாழ்த்துரை வழங்கி முதன்மை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்க வருகை புரிந்திருக்கும் சங்கரலிங்கபுரம் தொழிலாளர் நல மருத்துவமனை மருத்துவர் திருமதி டாக்டர் எஸ் லதா ரகுராமன் MPPS அவர்களே, மதிப்பிற்கும் 2023-24 ஆண்டிற்கான ஆண்டறிக்கையினை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றோம். நமது பள்ளி 2014-15 கல்வியாண்டு முதல் மெட்ரிக் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு 10ஆம் வகுப்பு வரை அரசால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை இயங்கி வருகிறது. 2023-24 கல்வியாண்டில் நம் பள்ளி 13/6/2023 அன்று திறக்கப்பட்டது. நமது பள்ளியில் LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை சரியாக 425 மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். முதல்வர், ஆசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் மொத்தம் 40 நபர்கள் தங்கள் சேவையினை செய்து வருகின்றனர். நமது பள்ளியில் விளையாட்டு முறையில், அதாவது கிண்டர் கார்டன் கல்வி கற்றுத்தரப்படுகிறது. தமிழ் முதல் மொழியாக கற்றுத்தரப்படுகிறது. ஆங்கிலம், கணிதம், அறிவியல், வரலாறு, புவியியல் மற்றும் பொது அறிவு ஆகிய பாடங்கள் ஆங்கிலத்தில் கற்பிக்கப்படுகிறது. மேலும் இந்தி மற்றும் கணினி பாடங்கள் கூடுதலாக கற்பிக்கப்படுகிறது. நமது பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்கள் அனைவரும் B.Ed தகுதி பெற்றுள்ளனர். மேலும் முன் அனுபவம் பெற்ற ஆசிரியர்களால் மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பான கல்வி கற்பிக்கப்படுகிறது. நமது பள்ளியில் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களால் மாணவ மாணவியர்களுக்கு பொது அறிவினை வளர்ப்பதற்கு மாதந்தோறும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் ஆங்கில மொழியை சரளமாக பேசுவதற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு மாணவ மணிகள் சரளமாக ஆங்கிலம் பேசி வருகின்றனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாணவ மாணவியர்களுக்கு விளையாட்டுத் துறையில் முதன்மை பெறுவதற்கு உடற்பயிற்சி, யோகா பயிற்சி, விளையாட்டு பயிற்சி, சிலம்பம் மற்றும் கராத்தே ஆகியவை சிறப்பு ஆசிரியர்கள் மூலம் கற்றுத்தரப்படுகிறது. நமது மாணவர்கள் மாவட்ட அளவில் குறு விளையாட்டு போட்டியில் நடைபெற்ற கபடி, எரிபந்து, நீளம் தாண்டுதல் மற்றும் குண்டு எறிதல் போட்டிகளில் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பெற்று நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர்.
மேலும் இந்த ஆண்டு 37வது விளையாட்டு விழா 25/1/2023 ஆண்டு நடத்தப்பட்டது. ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு வெங்கட் ராமானுஜம் அவர்கள் தலைமை தாங்கினார். அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கி சிறப்பித்தார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் விளையாட்டு திறனை மேம்படுத்த சுமார் 2 ஏக்கர் நிலம் விளையாட்டு மைதானத்திற்காக வாடகைக்கு வாங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களின் இருக்கை வசதிக்காக 1 லட்சம் ரூபாய் செலவில் பெஞ்ச் மற்றும் டெஸ்குகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் LKG முதல் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு விளையாட்டு கருவிகள் வாங்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் பாதுகாப்பு நலன் கருதி சுமார் 2 லட்சம் ரூபாய் செலவில் சுற்றுச்சுவர் கம்பி வேலிகள் பள்ளியை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது. நகராட்சியில் வழங்கப்படும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி ரூபாய் 75,000 செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீராக்கல் இவ்வாண்டில் ரூபாய் 2 லட்சம் செலவில் மினரல் வாட்டர் பிளான்ட் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாணவர்களின் வசதிக்காக அவரவர் வகுப்பறையிலேயே அருகிலேயே குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளது. நமது பள்ளியில் மாணவர்களின் பொது அறிவினை வளர்ப்பதற்கு 2000 புத்தகங்கள் கொண்ட ரூ. 1,50,000 மதிப்பில் நூலகம் மிக சிறப்பாக இயங்கி வருகின்றது. மேலும் அறிவியல் ஆய்வகம் 50,000 ரூபாயில் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி ஏற்கனவே பொருத்தப்பட்ட CCT-16 கேமராக்கள் போக நடப்பு கல்வியாண்டிலும் 16 CCTV கேமராக்கள் ரூபாய் 2 லட்சம் செலவில் பொருத்தப்பட்டுள்ளது. சுகாதாரமான முறையில் ஆண் பெண் தனித்தனி கழிப்பிட வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஏழை நடுத்தர பெற்றோர்களின் மாணவர்களை நமது பள்ளிக்கு அழைத்து வருவதற்காக ஒரு பேருந்து மற்றும் 3 மினி பேருந்துகளில் கிராமப்புற மாணவர்களை அழைத்து வந்து ஆங்கில கல்வினை கற்றுத்தருகிறோம். நமது பள்ளியில் ஆண்டுதோறும் தேசிய விழாக்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. 15/7/2023 அன்று காமராஜர் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. 22/7/2023 அன்று ஆசிரியர் மற்றும் பெற்றோர்கள் கலந்தாய்வு கூட்டம் திரு ஏ. முருகன் MA B.Ed தலைமையில் நடத்தப்பட்டது. 15/8/2023 அன்று சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. 5/9/2023 அன்று ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டது. 15/10/2023 அன்று டாக்டர் APJ அப்துல் கலாம் சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்தப்பட்டது. 14/11/2023 அன்று குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. 25/1/2023 அன்று விளையாட்டு விழா கொண்டாடப்பட்டது மற்றும் 26/1/23 அன்று குடியரசு தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாணவர்களின் புத்தக வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்தி கொள்ளவும் அறிவுத்திறனை வளர்த்து கொள்ளவும் 18/11/2023 அன்று விருதுநகரில் நடைபெற்ற புத்தக திருவிழாவிற்கு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களை அழைத்து சென்று வந்துள்ளோம். இவ்வாண்டு 22/7/2023 அன்று பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் பெற்றோர்களின் கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டு நிர்வாகத்தின் மூலம் வசதிகள் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு அரசு ஆணைப்படி LKG வகுப்பில் RTE 25% மாணவர்கள் அடிப்படையில் 12 மாணவர்களுக்கு கட்டணமில்லா கல்வி கற்றுத்தரப்படுகிறது. மேலும் 2013-14 கல்வியாண்டு முதல் 2023-24 கல்வியாண்டில் வரை நமது பள்ளியில் மொத்தம் 118 மாணவ மாணவியர்களுக்கு கட்டணமில்லா கல்வி கற்றுத்தரப்படுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது பள்ளியில் 20 வகுப்பறைகள் மிக சிறப்பான முறையில் நல்ல காற்றோட்ட வசதியோடு இயங்கி வருகின்றது. அனைத்து வசதிகளுடன் கூடிய அறிவியல் ஆய்வகம் இயங்கி வருகிறது மற்றும் குளிரூட்டப்பட்ட கணிப்பொறி ஆய்வகமும் இயங்கி வருகிறது. மேலும் மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த அதிவேக இணையதள வசதியும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நமது பள்ளியில் பயிலும் LKG முதல் அனைத்து மாணவர்களுக்கும் ப்ரொஜெக்டர் மூலம் கல்வி கற்று தரப்படுகிறது. மேலும் பள்ளியில் வருகின்ற கல்வியாண்டு முதல் சாரணியர் இயக்கம் தொடங்க இருப்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 2019-20 கல்வியாண்டு முதல் இப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியும் நல்ல மதிப்பெண்களும் பெற்று வருகிறோம். 2019-20 கல்வியாண்டில் மாணவி ஜீவபாரதி 482 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்தார். 2021-22 கல்வியாண்டில் மாணவி யுவஸ்ரீ 456 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்தார். 2022-23 கல்வியாண்டில் மாணவி தனஸ்ரீ 458 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடம் பிடித்தார். மாணவர்களின் கல்வி நலன் கருதி எவ்வித மனச்சோர்வு இன்றி அயராது உழைத்த 10ஆம் வகுப்பு ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஏனைய வகுப்பு ஆசிரியர்களையும் அலுவலர்களையும் பாராட்டுகிறோம். இந்த 2023-24 பொதுத் தேர்விலும் அச்சாதனையை செய்வோம் என உறுதியாக நம்புகிறோம். அதற்காக இறையருளை வேண்டுகிறோம்.
ஒழுக்கம், கல்வி, உயர்வு என்பதே நம் பள்ளியின் தாரக மந்திரம். நமது பள்ளியை 2019-20 ஆண்டில் மேல்நிலை பள்ளியாக உயர்த்த முயற்சி மேற்கொண்ட நேரத்தில் கொரோனா என்னும் கொடிய நோய் தாக்கத்தின் காரணமாக தடைபட்டு விட்டது. இக்கல்வியாண்டில் அதற்குரிய முயற்சிகள் மேற்கொள்வோம் என நிர்வாகத்தின் சார்பாக உறுதியளிக்கிறோம். அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, இப்பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்வதற்கு அரசு அலுவலகங்களில் நாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்து உதவ வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களின் துணைவியார் தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். நமது பள்ளி நிர்வாகம் நல்ல தரமான கல்வியை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும் என இவ்வாண்டறிக்கையின் மூலம் உறுதி கூறும். அருமை ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, பெரியோர்களே, குழந்தைகளே, முன்னாள் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் நல்ல ஒத்துழைப்பிற்கும் எங்களது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என வரவேற்று இவ்வாண்டறிக்கையினை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஃப் ஹானர் மிஸ்டர் டாக்டர் A.R.R. ரகுராமன் அவர்கள், social activist, doctor, politician and well-wisher of our school. I kindly invite him to give away his wisdom words to our students. மாணவ கண்மணிகளே, ஆசிரிய பெருமக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் 2016 மக்கள் கூட்டணியில் எம்எல்ஏ நிற்கும் பொழுதும் நமது ஸ்கூலின் பிரசிடெண்ட் அவங்க எனக்காக இந்த ஏரியாவில் வந்து ஓட்டு கேட்டாங்க. அன்னைக்கு நான் வந்து 27,000 ஓட்டு வாங்கி தோற்று போனேன். திருப்பி இந்த எலெக்ஷனில் 2021 நிற்கும்போது மீண்டும் இந்த பெரியார் நகர் ஃபுல்லாக எனக்காக ஓட்டு கேட்டு நீங்கள்லாம் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்ச மாதிரி எனக்காக பாடுபட்டு என்னை ஜெயிக்க வச்சாங்க. நான் ஒரு டாக்டராக படித்து வந்து இந்த கிணத்து தவளைன்னு சொல்லுவோம்ல, வீட்டை விட்டு வெளியே போகாமல் யார் இன்விடேஷன் வச்சாலும் எங்கள் அப்பா போயிட்டாங்க, அம்மா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட கல்யாணங்கள் நல்லது கெட்டது மட்டும்தான் போனேன். ஐயா எனக்கு சொந்தக்காரங்கன்னு எனக்கு வந்து ஜெயிச்ச பிறகு தான் தெரியும், அது வரைக்கும் தெரியாது. ஏன்னா அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம குழந்தைகள், அதாவது எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 11 பேர், எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 7 பேர். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது பொங்கல் அப்படின்னா எங்களுடைய அப்பாவோட தாத்தா வீட்டுக்கு போகும்போதும் பெரிய கூட்டம் இருக்கும், அம்மாவோட வீட்டுக்கு போகும்போதும் பெரிய கூட்டம் இருக்கும். பிறகு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர். இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் 2 பேருமே டாக்டரு. நான் கவர்மெண்ட்டில் வேலைக்கு சேர்ந்ததுனால நாம் இருவர் நமக்கு ஒருவர், அதனால் எங்களுக்கு ஒரே பொண்ணு தான். இதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து எல்லார் வீட்லேயும் 1 குழந்தை 2 குழந்தை தான் இருக்காங்க. அதனால் நம்ம எல்லாருமே நல்லா செல்லமாக வளர்க்குறோம். முந்தி 7 பேர் 11 பேர் அது மாதிரி எண்ணிக்கை கூட இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிடுவாங்க, விட்டு கொடுக்குற மனப்பான்மைலாம் இருந்துச்சு. இப்போ அந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை நமது குழந்தைகளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே இருந்தாலும் நம்ம குழந்தைகள் விட்டு கொடுத்து போனாலும் அம்மா அப்பா அவங்க வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வச்சுருக்கிறது 1 குழந்தை 2 பேர் தான் இருக்காங்க. நாங்கள் எங்கள் குழந்தைய இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு சொல்லி அந்த மனப்பக்குவத்தை வந்து விட மாட்டேங்கிறாங்க. அதனால் எனக்கு சின்ன ஆசை என்னென்னா, நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மையை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி மிகவும் அன்புடன் பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். பொதுவாக வீடுகளில் பாசம் பிடிக்கணும் பார்த்திங்கன்னா தரை வேணும், காற்று வேணும், வெயில் வேணும், இது மாதிரி எல்லாம் சேர்ந்தால் தான் பாசம்னு சொல்ல முடியும். அதனால் குழந்தைகள் நம்ம வளர்க்கும் பொழுது குழந்தை கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து மட்டும் நம்ம வளர்த்தோம்னா கண்டிப்பாக அது பாசம் கிடையாது. குழந்தையிடம் நம்ம கண்டிப்பும் காட்டணும். நாங்கள் படிக்கும்போது எங்கள் அப்பா அம்மா ஸ்கூலில் போய் எங்கள் அப்பா வந்து சொல்வார், எவ்வளோ அடிக்க முடியுமோ அடித்து வளங்க அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ்ட்டை சொல்லுவாங்க. நல்லா படிக்க வைங்க, அடிங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. இன்றைக்கி ஸ்கூலில் டீச்சர்ஸ் வந்து குழந்தைய திட்டுறதுக்கே பயப்படுறாங்க. அப்படி திட்டுறதுக்கு பயந்தால்
ஒரு பயம் இல்லை, குழந்தைகளுக்கு டீச்சர்ஸ் மேலே ஒரு பயம் இல்லை அப்படின்னா அந்த குழந்தைகள் நல்லா ஒழுக்கமாக வருவாங்களாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்தவங்க வந்து நம்ம ஸ்கூலில் நம்ம குழந்தைகள் நல்லா வரணும், ஒழுக்கத்தோடு வரணும்னா அந்த கண்டிப்பு தன்மை டீச்சர்ஸ்டையும் இருக்கிறதுக்கு நீங்கள் தைரியம் கொடுக்கணும். அதே மாதிரி வீட்லேயும் நீங்கள் வந்து ஒரு கண்டிப்பு தன்மையோடு வளர்க்கணும்னு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் இந்த சாத்தூர் தொகுதியில் ஜெயிச்சு வந்தோடனே ஒரு சின்ன இது சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது ஐயா அவங்க சொன்னாங்கள்ல, பெரிய குடும்பம் கிடையாது, அம்மாவோட அப்பாவும் சுதந்திரப்பட்ட தியாகி, அப்பாவோட அப்பாவும் சுதந்திரப்பட்ட தியாகி. அந்த பரம்பரையில் வந்ததுனால சேவை என்கிற மனப்பான்மையோட எங்களுடைய தலைவர் வைகோ அவங்க அரசியல் அப்படின்னா சேவை அப்படின்னு சொல்லி எங்களெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மனப்பக்குவத்துடன் நான் பணியாற்றி கொண்டு இருக்கின்றேன். தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா மருத்துவம் அப்படின்னா நம்ம சாத்தூர் தொகுதியில் என்னால் முடிஞ்சது நல்ல முறையில் பண்ணிகிட்ருக்கோம். கொரோனா காலகட்டத்தில் எல்லாரும் கொரோனா நோய்க்கு பயந்திருக்கும் பொழுது நான் என்னுடைய தலைவர் வைகோட பையனோட சேர்ந்து, துரை வைகோட சேர்ந்து 5 இடத்துல சென்டர் வச்சு யாருக்கெல்லாம் வந்து மூச்சுத்திணறல் இருக்குது, இருமல் இருக்கோ அங்கேயே வந்து ஆக்சிஜன் சேச்சுரேஷன் எல்லாம் டெஸ்ட் பண்ணி டெம்பரேச்சர் எல்லாமே பல்ஸ் எல்லாம் பார்த்து இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகணுமா இல்லை மாத்திரை மருந்து மட்டும் சாப்பிட்டா போதுமா, வசதி இருக்கா வசதி இல்லையா, வசதி இருந்தால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, வசதி இருந்தால் தனியார் ஆஸ்பத்திரிக்கு அவங்க கேட்குற இடத்துக்கு போய் சேர்க்குறது, வசதி இல்லைன்னா ஜிஹெச்சில் போய் சேர்க்குறது, ஆக்சிஜன் வசதியோட ஆம்புலன்ஸ் வச்சு அந்த சர்வீஸ் பண்ணோம். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கோங்கிறது உங்கள்கிட்ட பதிய வைக்கிறதுக்காக. சாத்தூர் தொகுதியில் நம்ம சாத்தூர் டவுனில் பார்த்திங்கன்னா கரண்ட் கட்டு ஏதாவது ஒரு பெரிய வேலைகள் வந்தால் நம்மள்ட்ட வந்து ஒரு வழி பாதை தான் இருந்துச்சு கரண்ட்டில். இப்போ இருவழி பாதையாக மாற்றியாச்சு. அதுக்கு வேலைகளுக்கு 6 கோடி ரூபா அரசாங்கம் வந்து நம்மளுக்கு ஒதுக்கியிருக்காங்க. லோ வோல்டேஜ் வசதி பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்மளுக்கு லோ வோல்டேஜ் இருந்துச்சு. இப்போ அந்த லோ வோல்டேஜ் எல்லாம் மாற்றியாச்சு. 24 ஹவர்ஸ் கரண்ட் வர அளவுக்கு ஏற்பாடுகள் செய்து கொடுத்துருக்கு. நீங்கள்லாம் அனுபவிச்சுட்ருப்பீங்க, உங்களுக்கு அது தெரியும். சாத்தூர் தொகுதியில் மொத்தம் 53 தரப்பாலங்கள் இருக்குது. அதில் 33 தரப்பாலங்கள் கட்டியாச்சு. மீதி இருக்குது இன்னும் 20 தான். இன்னும் 2 வருஷத்தில் கட்டிடலான்னு ஒரு உத்தரவாதம் தருகின்றேன். இது வந்து முதல்வர் அவங்கள்ட்ட நம்ம 2 மந்திரிகள்கிட்ட சொல்லி அந்த ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆலங்குளம் சிமெண்ட் ஆலை நம்ம மாற்று தொழில் நம்ம சாத்தூர் தொழில்னு பார்த்திங்கன்னா ஒரு சிமெண்ட் ஆலை வந்து ஆலங்குளம் சிமெண்ட் ஆலை, அரசு சிமெண்ட் ஆலை, அது 3 தருவாயில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 55 வருஷம் ஆயிருந்துச்சு அதை கட்டி. மீண்டும் அதுக்கு வந்து இப்போ 110 கோடி ரூபா ஒதுக்கி அந்த ஆலையை புதுப்பிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சிமெண்ட் ஆலை வந்து இன்றைக்கி டால்மியா சிமெண்ட் ஆலை நம்ம உப்பத்தூர் ரோட்லேயும் துலுக்குப்பட்டியில் வந்து ராம்கோ சிமெண்ட் ஆலை இருக்கும் பொழுது அரசாங்க சிமெண்ட் ஆலை அதோட போட்டி போட்டு வரணும்னா இன்னும் அதுக்கு ஸ்ட்ரென்த்து சேர்க்கணும்னு சொல்லி சோலார் அதில் வந்து 30 மெகாவாட்டுக்கு சோலார் பவர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கு. அந்த மலை மாதிரி குமிஞ்சிருக்க குமிகளை வந்து எம்சான் போட்டு அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை குறைக்கிறதாக செய்கிறதுக்கு ஒன்றொன்றும் பார்த்து நம்ம சிமெண்ட் ஆலை நல்லபடியாக செயல்படுறதுக்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றேன். பட்டாசு தொழில் செய்யும் நம்ம சிறு தொழில் பட்டாசு முதலாளிமார்களுக்கு வந்து சரவெடிகள் செய்யக்கூடாது, உப்புகள் பயன்படுத்தக்கூடாது, பேரியம் சல்ஃபேட் உப்புகள் பயன்படுத்தக்கூடாது என்ற செய்தி வந்து சிரமப்படும் பொழுது அவர்களை முதல்வர்களுக்கும் அழைத்து கொண்டு சென்று அந்த தடைகளை நீக்கி கொடுத்து இந்த 3 வருஷம் நம்ம பட்டாசு தொழில் செய்கிறவங்களுக்கு ஓரளவு நல்ல லாபகரமாக நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னால் முடிந்தவரை உங்களுக்காக உங்களில் ஒருவனாக இருந்து நான் பணியாற்றி வருகின்றேன். இப்போ சாத்தூர் டவுனில் பார்த்திங்கன்னா தண்ணி வசதி ரொம்ப இல்லை. அந்த தண்ணி வசதிக்கு எப்படியாவது இந்த ஜனவரி மாதத்துக்குள்ளே தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் வரதற்காக தாமிரபரணி கூட்டு நீர் குடி திட்டத்துக்கு வந்து ஏற்பாடுகள் செய்த மந்திரி மூலியமும் நகரமன்ற தலைவர் மூலியமும் அந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதம் முடிவுக்குள் நம்மளுக்கு வந்து தண்ணி தட்டுப்பாடு இல்லாமல் வந்துடும் என்பதையும் தெரிவித்து கொண்டு உங்கள் அனைவரிடமும் நன்றி. Our special chief guest, I invite Mrs. Dr. Lada Raguraman. Please few words to our students. மாணவிகள், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஸ்கூல்னாலே பிள்ளைங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு இருக்குது கான்செப்ட். ஆனால் படிப்பை விட என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து தான் முக்கியம். மார்னிங் வந்து கிளம்பி லேட்டாக எழுந்திருப்பீங்க பிள்ளைங்க, சில சமயம் கிளம்பி சில சமயம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க, சாப்பிடாம நேரம் இல்லை இப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து செய்யவே கூடாது. கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டும் மார்னிங் சாப்பிடாமல் ஸ்கூலுக்கு வரவே பிள்ளைங்களை அனுப்பாதீங்க பேரண்ட்ஸ். அது மெயின் திங்கு. அப்புறம் வந்து ஸ்கூல் வந்துட்டு நல்லா தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு பிரேக் டைமில் யூரின் பாஸ் பண்ணணும். அதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டு ஹெல்த் ஆஸ்பெக்டில் அது ஒரு இம்பார்ட்டண்ட் இது. இல்லைன்னா அது யூரினரி பிளாடர், கிட்னி இன்ஃபெக்ஷன், யூரின் இன்ஃபெக்ஷன் கிட்னி வரைக்கும் பாதிக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. நான் ஹெல்த் ஆஸ் அ டாக்டர் ஹெல்த் ஆஸ்பெக்டை கொஞ்சம் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சார் ஏற்கனவே சொன்னாங்க, பிள்ளைங்களுக்கு இப்போ அடம் பிடிக்கிற தன்மை இப்போ நிறைய இருக்குது, அது இல்லாமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மனசை வந்து நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கணும். ஏதாவது ஒன்று வேணும்னு நினச்சான்னா அது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கிற மனப்பக்குவம் தான் இப்போ பிள்ளைங்களுக்கு ரொம்ப இருக்குது. பரவாயில்ல, அது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம அதுக்கு பதில் வேறு ஒன்று எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விளையாட்டு ஜாமான்லேருந்து படிப்புலேருந்து எல்லாமே. இப்போ படிக்கணுன்னா MBBS தான் வேணும் அப்படின்னு நினச்சி இப்போ நீட்டு அந்த இதெல்லாம் வந்திருக்கு. நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா சூசைட் அட்டம்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் கூட இப்போ நிறைய இருக்குது. அது நீட் எக்ஸாம் நல்லதா கெட்டதாங்கிறது அது வேறு பக்கம் இருக்கட்டும், அது பாட்டுக்கு இருக்கட்டும். பட் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி கிடைக்க முடியல, அந்த சீட்டை வாங்க முடியல அப்படின்னா அடுத்து நமக்கு வேறு என்ன சாய்ஸ்னு சூஸ் பண்ணுற அந்த மைண்ட் செட் வரணும் பிள்ளைங்களுக்கு. டாக்டர்னால் டாக்டர் தான், அது விடாமுயற்சி வேணும். விடாமுயற்சி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நம்ம நினைக்கிறத அடைய பார்க்கணும். பட் கிடைக்கலையா, அடுத்து பெஸ்ட் ஆப்ஷன் என்னது அப்படிங்கிறதையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்க்கணும். விளையாட்டு ஜாமான்லேருந்து படிப்பு வரைக்கும், மற்றபடி வாழ்க்கையில் முடிவெடுக்கிறது வரைக்கும் எல்லாத்துக்கும் இது பொருந்தும். அப்புறம் நல்ல ஹெல்த்தி ஃபுட்ஸு கொடுக்கணும். காய்கறி பழங்கள் எல்லாம் பிள்ளைங்க சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்றதுக்கு பேரண்ட்ஸ் அம்மாக்க தான் அதுக்கு வந்து பொறுப்பெடுத்து பழக்கணும். அப்புறம் சாப்பாடு மட்டும் முக்கியம் இல்லை, விளையாடுறது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா விளையாண்டு உடம்பை நல்லா ஃபிட்டாக வச்சுருந்தா தான் அந்த உடம்பு நல்லா இருக்கும். அதனால் கண்டிப்பாக சாயந்தரம் நேரம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே விளையாட விடுங்க. இப்போ பிள்ளைங்க நிறைய வந்து வீடியோ கேம்ஸு அந்த இதில் ஃபோன்லேயே விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க. உடல் உழைப்பு வந்து ரொம்ப கம்மியாயிருது. இன்னொன்று, ஒரு பிள்ளை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே விளையாடுறதுக்கு சான்சஸ் இல்லாமல் போயிடுது. இல்லாட்டி பக்கத்து வீட்டு பிள்ளைங்களாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி நல்லா விளையாடுறதுக்கு அனுப்புங்க. டெய்லி 1/2 hour 1 hour வந்து ஈவினிங் விளையாட விடுங்க. அது கண்டிப்பாக. இல்லை ஸ்விம்மிங் அந்த மாதிரி, டென்னிஸ் அந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வீக்கெண்ட்ஸில் வந்து அந்த மாதிரியாவது நீங்கள் விளையாடுறதுக்கு உடற்பயிற்சி கொடுக்கறதுக்கு நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனித்து அதுலேயும் கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் ஹெல்த்து, கேம்ஸு இது எல்லாத்தையும் விட ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு நல்ல மரியாதை கொடுக்கணும், பெரியவங்க சொல்கிற பேச்சை கேட்கணும். வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா வாங்கன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு பழக்கி கொடுக்கணும், நல்லா பேசுகிறதுக்கு பழக்கி கொடுக்கணும், பயம் இல்லாமல் பேசணும். யார்கிட்டனாலும், ஸ்கூல்லனாலும் சரி, வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுனாலும் சரி, நம்ம நினைக்கிறத பயப்படாமல் சொல்கிறதுக்கு பிள்ளைங்களை பழக்கணும். இப்போ டீச்சர்ஸ் நம்ம சொல்கிறது கரெக்டாக தப்பாக அது பிரச்சனை இல்லை. டீச்சர்ஸே கொஸ்டின் கேட்குறாங்க, தப்பாக இருக்குமோன்னு பயந்துட்டு பேசாமல் இருக்கக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு பேசினா தான் தப்பை திருத்திக்க முடியும். அதனால் பயம் இல்லாமல் பேசுகிறதுக்கு சொல்லித்தரணும், பழக்கணும். அதை வீட்லேயும் நீங்கள் பழக்கணும். அப்புறம் நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிட்ணும், ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், நல்லா விளையாடணும், தூங்குறது நல்லா தூங்கணும். டிவி பார்த்துக்கிட்டு செஞ்சுட்டு இப்போ பிள்ளைங்க வந்து 7-8 படிக்கிறதுலேருந்தே வந்து டிவி பார்த்துட்டு இல்லாட்டி செல்ஃபோன் வச்சுட்டு பெட்டில் படுத்துகிட்டே கூட பார்த்துட்டு இருக்காங்க, நேரம் கழித்து தூங்குறாங்க. அதனால் காலையில் எந்திரிக்க முடிய மாட்டேங்கி. அதெல்லாம் கொஞ்சம் கவனித்து எதை பார்க்கணுமோ அதை மட்டும் பார்க்குறாங்களான்னு நீங்கள் கவனம் செலுத்தி நல்லா 7 மணி நேரம்லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்குறாங்களா அப்படிங்கிறதையும், அப்போ நல்லா தூங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷானால் தான் மறுநாள் அவங்க பாடங்களை நல்லா கவனிக்க முடியும், நல்லா கவனம் செலுத்தி படிக்க முடியும். அதனால் தூக்கமும் ரொம்ப முக்கியம். அடுத்து தான் படிப்பு வந்து நம்ம கவனம் செலுத்தி படிக்கணும். பிள்ளைங்க நம்ம படிக்கிறது நம்ம கடமை, படிக்கிற கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சிடணும். அடுத்து மார்க் வர்றது வந்து அது 2வது. நம்மளால் முடிஞ்சிறது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்ற மாதிரி நல்லா கவனம் செலுத்தி படிக்கணும். மார்க்கு கம்மியாச்சுன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நம்ம படிச்சுட்டோன்னா அது கம்ப்யூட்டரில் மாதிரி நம்ம பிரெயினில் போய் அது நல்லா ஸ்டோர் ஆகிக்கிடும். எப்போ தேவையோ அப்போ அந்த
அந்த பதிவெல்லாம் வந்து நமக்கு உறுதுணையாக இருக்கும், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறவங்க நாளைக்கு வாழ்க்கையில் வந்து ஃபஸ்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினேன், நான் இப்போ டாக்டராக இருக்கேன், 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. 10th ரேங்க் எடுத்தவங்கலாம் இப்போ வந்து ஃபாரினில் போய் இன்ஜினியர் ஆகி ஃபாரினில் போய் 10 லட்சம் மாதம் சம்பளம் வாங்குறாங்க. அதனால் அது 2வது கேட்டகரி. அதனால் படிப்புக்கும் சம்பளத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, ரேங்க்குக்கும் சம்பளத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. நல்லா படிக்கணும், நல்லா வந்து அதை நினைவில் வச்சுக்கணும். மார்க் முன்ன பின்ன வருது, ரேங்க் வரல அப்படிங்கிறத பற்றி கவலைப்பட வேண்டாம் பிள்ளைங்க. அதுக்காக பெற்றோரும் வந்து அதுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும், அந்த மார்க் முக்கியம் அப்படிங்கிறது இல்லாமல் நல்லா படிக்கிறாங்களா அப்படிங்கிறத மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே, தேங்க்யூ. நன்றி, வணக்கம். Thank you very much, ma'am. You should follow your healthy tips. Thank you very much once again. Now, prize distribution. Prize distribution is the ceremony where dreams materialize into tangible recognition. Recognizing and rewarding motivates the students to achieve success. I would like to call the great personality, Mr. Dr. A.R.R. Raghuraman MLA, to come on the stage to distribute the award to rank holders. Please give him a big hand. 23 academic year proficiency prize winners. First prize LKG A B Mitra KS Darshan. Darshan, KS Darshan, first prize. Second prize, K. Veeramukesh. Third prize goes to K. Kavi Darshan, LKGA. LKGB, G.V. Lakshiga, first prize. Parents motivate the students, big applause. Second prize, C. Sai Charan. Charan, second prize, LKGB. Third prize, L. Kamali. Kavi Batmasri, first prize. Second prize, M. Venus. Third prize, R. Kaniska. UKGB, B. K. Jaswin Karthikeyan, first prize. Second prize, K. Sivanya. Third prize, V. Guru Prasad. First standard A, J. Aswan, first prize. Second prize, S. Hamsika Rubasri. Third prize, V. Purnasri. First to B, S. Divasini Sri, first prize. Second prize, M. Manonika. Third prize, T. Anjana. Anjana. Second A, C. Haran and S. Nisvan, first prize. Parents, please encourage the students. Second prize, X. Rakshaya. Third prize goes to
Krishant. Second B, C. Haritha Sivasamsika. First prize, Haritha and K. Sivasamsika, first prize. Second prize, S. Keswant Ruban. Third prize, N. Rutra Lakshmi. Third A, S. Udit Narayanan, first prize. Second prize, M. Abbas Kumar. Third prize, J. Jazinia. Fourth A, J. Second prize, M. Pon Karshidasri. Third prize, R. Sansila. Fourth B, first prize, G. Varshini. Fourth B, first prize, G. Varshini. Second prize, J. Amuta. Third prize, R. Jennifer Gracie. Fifth A, first prize, K. Gautam Sundar. Second prize, N. Induja. N. Induja, second prize. Third prize, J. Sugesh Vishahan. Two rank holders prizes. Second prize, M. Darshini. Third prize, B. Vellaichami. Sixth standard, K. Jai Vignesh, first prize. S. Sanjay, second prize. S. Rakshan, third prize. Seventh standard, M. Abhinaya, first prize. S. Balamitran, second prize. Third prize, H. Nitish Kumar. Last year 8th standard, K. Mohammad Raja, first prize. Mohammad Raja, first prize. M. Priyadarsan, second prize. J. Purani, third prize. 9th standard, B. Saktipriya, first prize. T. Brinda Devi, second prize. S. Logesh, third prize. Next, CNC, S. Jeeva Bharati, first prize. Get the prize, our parent. Thank you. Jeeva Bharati mother, please come and get the prizes. Academic year, H. Yuvasri, first prize. Yes, Yamuna, second prize. N. Nagavarshini, third prize. K. Aswin Kumar, second prize.
A. Abhishek, third prize. Congratulations, prize winners. Next, regular attendance for 2022-200 A, last academic year. Yes, T. Srivaran, 6th standard. Yes, Pasubadi, 7th standard. K. Hariharan, 9th standard. Thank you very much, sir and ma'am. மொழி அறிவும் மிகுந்த பயிற்சியும் இருந்தால் மட்டுமே முடியும். ஆனால் நமது மாணவ செல்வங்களோ ஆங்கிலத்தில் பட்டிமன்றம் நடத்துகிறார்கள், அதாவது டிபேட் நடத்துகிறார்கள். பட்டிமன்றத்தின் தலைப்பு இன்றைய காலகட்டத்தில் செல்போன் குழந்தைகளுக்கு வரமா சாபமா, அதாவது செல்போன் டு சில்ட்ரன் இஸ் எ பூன் ஆர் ஹர்ஷ். மாணவர்கள் ஆங்கிலத்தில் எப்படி விளாசி தள்ளுகிறார்கள் என்பதை நாம் அனைவரும் பார்ப்போம். பெற்றோர்கள் தயவு செய்து நீங்கள் கரவோசையை எழுப்பி மாணவர்களின் ஆங்கில பேச்சு திறனை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். Everybody, I am Mohammad Raja. I am in 9th standard. First of all, I say thanks to our management for giving me an opportunity. We have arranged a debate. The debate topic is cell phone to children is boon or curse. Okay, in Tamil, செல்போன் குழந்தைகளுக்கு வரமா அல்லது சாபமா என்பது தலைப்பு. Here, Ponraj and Abhinaya to argue that cell phone to children is boon. Here, another group, Kavin Karthik and Kanishka, to argue that cell phone to children is curse. Let Ponraj to argue on the stage. Good evening everybody. I am Ponraj. I am in 10th standard. I am very proud to participate in this debate. First of all, I say thanks to the management for giving me an opportunity. Now come to the point. The debate topic is cell phone to children is boon or curse. But my topic is cell phone to children is boon. In Tamil, செல்போன் குழந்தைகளுக்கு வரமா அல்லது சாபமா என்பது தலைப்பு. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு செல்போன் குழந்தைகளுக்கு வரமே. ஓகே, now come to the point. Respected parent, do you know one thing? Mobile phone is a device of communication. It is one of most easiest and fastest mode of communication. Mobile phone is an electronic device. It has made our life easier. It is also known as smartphone. Mobile phone is an advanced technology designed to make our life easier. They have changed human life completely. So mobile phone is important part of our life today. Through mobile, we can talk to anyone in this world. You can send message using this. Through mobile, we can make photos and videos. So you do money transaction. With mobile, we can do shopping sitting at home. So mobile phone is very useful mode to our life. Don't forget it. Don't believe opposite party. They will say many lies. Today, the world is changing very speed. We need good language skill, good communication skill, GK and exposure. We get it by the mobile phone only. If you have lack knowledge, what do you have? Suppose we get good subject skill. We can't do anything without language skill. How can we get good language skill? Through cell phone we can get good language skill. The functions of the language to fold to communicate to emission of the information. So cell phone to children is boon, boon, boon. Respected judge, you note all this point, then you will give good judgment. Thank you very much. Raj, well done. And then I invite Kavin Karthik to argue that cell phone to children is hers. Good evening to everybody. I am Kavin Karthik. I am in 8th standard. I am very proud to participate in this debate. First of all, I say thanks to our management for giving me an opportunity. The debate topic is cell phone
topic is cell phone to children is hers. Okay, in Tamil. Cell phone குழந்தைகளுக்கு வரமா அல்லது சாபமா என்பது தலைப்பு. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு செல்போன் குழந்தைகளுக்கு சாபமே. Okay, now come to the point. My dear friend Brother Ponraj came to the stage. He said many things. Parents, do you know one thing? Brother Ponraj forgot the title of the debate. His topic is cell phone to children is boon or has. But he spoke many things about the uses of cell phone. He said through mobile phone we can talk to anyone in the world. I agree it, but what is the necessity? Students and children talk to anyone in the world. What is the necessity to send message to other in the world? Their concentration always towards to education only. Then he said through mobile phone we can make photos and videos, and also said we can do money transaction using with mobile. Parents, answer my question. Students and children are businessmen? What nonsense you are talking. Children are always children only. They are not businessmen. What is the necessity to do money transaction? Then come to the point. All the parents, please listen me. Mobile phone are not good for children. Mind this. Gradually, mobile make to children to lazy. Too much screen time may be damaging kids' eyesight. Children waste their precious time. They did not mingle with other children. They always wanted only privacy. What did Bharatiyar said? ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. They don't want to go to outside of your house and they don't like to play. They addict cell phone only. So cell phone to children is hers. That's my opinion. And with that, careful. Thank you very much. Well done, Kavin Karthik. Excellent. And then I invite Abhinaya to the stage. Good evening to everybody. I am Abhinaya. I am in 8th standard. I am very proud to participate in this debate. First of all, I say thanks to our management for giving an opportunity. Do you know the debate topic? The debate topic is cell phone to children is boon or curse. My topic is cell phone to children is boon. Now come to the point. Kavin Karthik, can you be without cell phone for 5 days? No, you can't live without cell phone for 1 second. We can live without parents, but we can't live without cell phone. That's today's position. Cell phones are useful during emergency to call ambulance, fire service, police. Can you deny my points? Cell phone is essential to call an auto or taxi. Cell phones are useful to send messages. It gives joy to hear old songs or new songs. Cell phones are useful to pay the EB bill, fund transfer and ever for shopping through Google Pay, Phone Pay or Paytm. Google navigation map shows the correct road route to the drivers to reach safely. Through GPS application, we can see even Pentagon or Eiffel Tower or Liberty Statue from where you are. Cell phones are storehouse a lot of information. We can clear our doubts by searching history, geography and all subjects. Further, e-ticket booking in trains and flights are possible. We need not carry cash for shopping. I ask the opposition, can you deny my points? Respected judge, do you have cell phone or not? Surely you have cell phone. The world is changing day by day. Today we need good exposure, language skill, communication skill and GK. How can we get it? Through mobile phone we get it all things. During Corona period, we use cell phone for online classes. Seeing much, suffering much, studying much are 3 pillars of learning. We use knife for good things. We use fire for good things. Like that, if we use cell phone for good things, nobody can deny it. It's my opinion. Dear parents, okay, judgment also should be favor for me. I think so. Thank you very much. Abhinaya, very well. And then I invite Kanishka to give her points. Good evening to everybody.
I'm Kanishka. I'm in 8th standard. I'm very proud to participate in this debate. First of all, I say thanks to our management for giving me an opportunity to me. Do you know the debate topic? The debate topic is cell phone to children is boon or harsh. But my topic is cell phone to children is harsh. Now come to the point. Abhinaya, cell phone causes a lot of accidents by bike riders, car drivers, lorry drivers are using cell phones while driving and meet with accident. Lot of people, either small or big, plays various types of game in the cell phone and spoil their study time, work and life. School students using cell phone and spoil their study time. Youth misuse for cell phone chatting and fall prey with them each other, which ruins their study and life. Do you know one of the most dangerous game in the world, like blue whale? Blue whale leads to suicide many children. Use cell phone to see unwanted films, songs, jokes, which completely spoil the eyesight. Abhinaya, listen. Prevention is better than cure. Am I right? And don't forget it. Health is wealth. We can buy bed, but we can't buy sleep. We can buy books, but we can't buy knowledge. We can buy food, but we can't buy digestion. We can buy beautiful palace, but we can't buy peace of mind. Like that, we can buy medicine, but we can't buy health. So health is wealth. Mind it. Social media like Facebook, WhatsApp, Instagram and Twitter that are used to bad contact. Microwave transmitted to the children affects the brain. Many takes money from GPay or Paytm to parents' accounts easily. We can't sleep comfortably. Cell phone disturb us. Even small boys or girls wearing glass and specs due to cell phone watching. Respected judge, so you mind it these all things and give a judgment. Consider my points and make your judgment favor for us. Thank you very much. The two groups' arguments are very well. Now I am in confusion. How can I give judgment? Oh, Mr. Solomon Papaya and Mr. Leone, where are you? Please come to the adversary stage of Sri Venkateswara Matriculation School and help me to give judgment. I am in confusion, but I should come to conclusion. We have so many advantages by cell phones. We can't any advantages are so many. But one thing, disadvantage cause serious problems to the student study and also cause students' eyesight. So children must use cell phone carefully only for making phone calls or clear doubts in subject. Cell phones are definitely a curse to the students. My dear parents, do you know one thing? Cell phones has changed children's health, discipline, character, etc. It has changed children completely. Especially, it affects students and children's eyesight. That's very dangerous. So parents, please must carefully monitor your children when they use cell phone. And my dear parents and my dear students, use cell phone only for good things. Take cell phone only for essential things, or it will be dangerous. So my judgment is cell phone to children is hers. That's my judgment. Parents, are you satisfied? Are you satisfied my judgment? Anyway, this is my judgment. Cell phone to children is hers. That's all. Thank you very much. நம் அன்றாட வாழ்க்கையில் செல்போன் இன்றியமையாத ஒன்றாகிவிட்டது. செல்போன் குழந்தைகளுக்கு வரமா அல்லது சாபமா என்ற தலைப்பில் விவாதம் செய்து அழகாக தங்களது கருத்துக்களை பகிர்ந்து சென்றனர் எம் பள்ளி மாணவ To all, it gives me an immense pleasure to deliver the vote of thanks for this event to all dignitaries assembled here. It is our pride to thank our Honorable Chief Guest, Sri Dr. A.R.R. Raghuraman, MPPS MLA, Sathur Assembly Constituency, who presided over this function successfully among his busy schedule. Thank you, sir. We thank Srimati S. Lada Raghuraman, Medical Officer, ESI Dispensary, Sangaralingapuram, who distributed the prizes to the meritorious students. Thank you, ma'am. I would like to convey
hearty thanks to our beloved correspondent, Thiru N. Anandarajan sir, our correspondent and principal, Thirumadi Chellathai ma'am, and hearty gratitude for our school management committee members, Mr. K. Aravind sir and Mrs. Rajalakshmi ma'am, Vice Principal Thirumadi B. Vijayalakshmi ma'am, for arranging 38th annual day celebration in a grand manner. I thank our school staff, office staff, drivers and conductors, ayahs for their full cooperation. Special thanks to our school students and parents for their participation. We thank stage arrangements, Mr. Ravi, chair arrangements, Sultania Sound and Lights. மற்றும் எங்களது காவல்துறை நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த விழா சிறப்பாக அமைத்து கொடுத்ததற்காகவும் அமைதியான முறையில் பாதுகாத்து கொடுத்ததற்காகவும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Last but not least, we thank our beloved audience for making this function a grand success. Volunteers rendered useful work. I thank them once again. I thank you for all. Thank you very much. Thank you.